கிட்டத்தட்ட ஒரு மாசமா மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த நியூஸ்க்காக தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நான் நினைக்கிறேன். ஜூன் 12 அப்போ நடந்த அகமதாபாத் ஏர்கிராஃப்ட் கிராஷ் அப்போ கிடைச்ச பிளாக் பாக்ஸோட காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் வந்து டீகோட் பண்ணிட்டாங்க. அதுல 2 பைலட் என்ன பேசிக்கிட்டாங்கன்றது தெரிய வந்துருச்சு. அதுல ஒரு பைலட் வந்து இன்னொரு பைலட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏன் வந்து இதை கட் ஆஃப் பொசிஷன்ல வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. கட் ஆஃப் பொசிஷன் நான் என்ன அர்த்தம்னா, ஃபியூல் வந்து இன்ஜினுக்கு போகும்ல, அது வந்து போகாம ஆஃப் பண்ணி வச்சிடுறது. அப்ப இந்த பைலட் ரிப்ளை பண்ணிருக்காங்க, நான் பண்ணவே இல்லையேன்னு சொல்லிட்டு அந்த லீவரை வந்து திருப்பி ரன் பொசிஷன்ல வச்சிருக்காங்க. ரன் பொசிஷன்னா அந்த ஃபியூல் வந்து இன்ஜினுக்கு போகும். ஸோ இருந்த 2 இன்ஜின்ல ஒரு இன்ஜின் வந்து வேகமா ஃபியூல் பாஸ் ஆகி அதோட எனர்ஜியை ரீகெயின் பண்ணி அது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. செகண்ட் இன்ஜினுக்கும் பாஸ் ஆகி அது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு வித்தவுட் கண்ணை திறக்கிறதுக்குள்ள தான் அந்த பிளேன் வந்து கிராஷ் ஆயிடுச்சு. இது கேட்ட ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, 2 பைலட்ல இருந்து ஒரு பைலட்டுக்கு வந்து சூசைடு இன்டென்ஷன் இருந்திருக்கு போல இருக்கு. அதான் மற்ற மக்களோட சேர்த்து அவர் கூட்டிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த லீவர்ஸை வந்து மேனுவலி பிசிக்கலி வந்து புல் ஆன் பண்ணணும் போல இருக்கு. இல்லாட்டினா அது ஜஸ்ட் கைப்பட்டாலும் ஆடுற கேசஸ் கிடையாது. ஸோ இது வந்து தெரிஞ்சே அவங்க வந்து பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி பேச்சு போயிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ எது பேசினாலுமே எல்லாமே ஒரு அசம்ஷன் தான். ஆக்சுவலி என்ன நடந்ததுன்றது அந்த 2 பைலட்டுக்கு மட்டும்தான் தெரியும். நான் என்ன சொல்லுவேன்னா, இதுல நம்மளுக்கு வந்து பைக்கை பத்தி தெரியும், காரை பத்தி தெரியும். உள்ள உட்காந்தோன்னா இல்லை மேலே ஏறி உட்காந்தோன்னா ஏதோ ப்ராப்ளம்னா இதுக்கு மேலே ஓடாது, ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிரும்னு சொல்லிட்டு நம்ம இறங்கிடுவோம். பிளேனுன்றது வந்து இப்போ யாருக்குமே எட்டாத ஒரு விஷயமா இருந்தது. பட் இப்போ எல்லாருமே வந்து எஃபோர்ட் பண்ணி அதில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதோட கொஞ்சம் நாலேஜ் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா அது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் உள்ள ஏறி உட்காந்தோன்னா இப்போ ஏதோ கரகரம் சத்தம் கேட்குது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சமாச்சும் ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து வெளியே சொல்லிடலாம். இதை பத்தி உங்களோட கருத்தை நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.